வெல்கம் டு பப்பி கிச்சன். இப்போ நம்ம குயிக்காக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு பொரியல் வந்து பார்க்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, சிவப்பு மிளகாய் தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காய் சன்னமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அது கூட வந்து உப்பு, மஞ்சத்தூள், பாசிப்பருப்பு, இது ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் பெசரி வச்சுருங்க. இதிலே பாசிப்பருப்பு நல்லா ஊறிடும். இப்போ கடுகு, உளுத்தம் பருப்பு, மிளகாயெல்லாம் தாளித்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க அந்த புடலங்காயும் போட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சுருங்க உப்பு போட்டுட்டு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 1/4 மூடி தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகாய், அது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு கொரன்னு அரைச்சிக்கோங்க, நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ புடலங்காய் வெந்ததுக்கப்புறம் இந்த தேங்காயும் போட்டு இறக்கணும்னா சூப்பரான புடலங்காய் பொரியல் வந்து ரெடி. இந்த மெத்தடில் புடலங்காய் பொரியல் செஞ்சு பாருங்கள். புடலங்காய் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸாக மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.